Thursday ஆஃப்டர்நூன் நேற்று ஈவினிங் ஒரு மேக்கப் ஷூட் இருந்ததுனால ஆஃப்டர்நூனே ஒசூருக்கு போயிருந்தேன். லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டக்குன்னு ஷூட்க்கும் ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. சிம்பிளான சாரீ லுக் தான். அண்ட் லொக்கேஷனுக்கு ரிங் ரோட்டில் இருக்கிற ஒரு ஷாப் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்பியன்ஸ் லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்ததுனால அங்கேயே ஒரு 1 hour கிட்ட ஷூட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ப்ரீவியஸ் மினி vlogல சிக்கன் எடுத்தோன்னு சொன்னதும் நிறைய பேர் புரட்டாசி மந்தில் எப்படி நான்வெஜ்லாம் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ நீங்கள் புரட்டாசி மந்தில் எப்படி நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களோ அதே தான் நாங்கள் ஆடி மந்த் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம். இங்கே அதை ஸ்ராவணாலுன்னு சொல்லுவாங்க. எதனால் இதை ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் ஏன் ஆடி மந்தில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கும் சுத்தமாக ஐடியா கிடையாது. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த நைட் டின்னருக்கு கொஞ்சமாக சப்பாத்தி மாவு இருந்ததுனால எல்லாருக்கும் பத்தாதுன்னு சொல்லிட்டு பூரி ரெடி பண்ணிட்டேன். பூரிக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் பிடிச்ச ஒரு காம்பினேஷன் அப்படின்னா உருளைக்கிழங்கு மசாலா தான். மசாலாவுக்கு வழக்கமாக கொடுக்குற தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி மஸ்ட்டு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு தண்ணியில் கரைச்சி சேர்த்தோன்னா உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட சூப்பராக இருக்கும். அப்படியே சுட சுட பூரியும் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.